வணக்கம் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா ஃபன்சியா. முதலமைச்சர் பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என்பதே பன்னீர்செல்வம் முன்வைக்கும் முக்கிய நிபந்தனை என BK சசிகலா அணியைச் சேர்ந்த MLA வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்கு முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பதோடு பொதுப்பணித்துறை, மின்துறை உள்ளிட்ட முக்கிய 6 துறைகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை பன்னீர்செல்வம் முன்வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அவர் BK சசிகலா அணியுடன் இணைவார் என்றும் வெற்றிவேல் தெரிவித்தார். இதுபோன்ற நிபந்தனைகளை ஏற்கக்கூடாது என தெரிவித்துள்ள வெற்றிவேல், BK சசிகலா தான் கட்சியின் பொதுச் செயலாளர் என்றும் TTV தினகரன் தான் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்றும் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தம்பிதுரைக்கோ ஜெயக்குமாருக்கோ யாரும் அதிகாரம் அளிக்கவில்லை என வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். இதே தெய்வம் அம்மா வீட்டுக்கு OPS இங்கே சேர்றன்னு OPS சொல்லியிருந்தா வரவேற்கலாம். ஆனால் அதே OPS நான் அந்த மாதிரி சொல்லன்னு இப்போ சொல்கிறாரு. இப்போ யார் வம்பில் போய் மாட்டுறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த கட்சியை ரோட்டில் இழுத்து நடு ரோட்டில் விடுறது யார்? இல்லை வேங்க 122 MLA வச்சுக்கிறோம். நாங்கள் 12 பேர் பேச்சுக்கிட்ட நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, குழு போடுவீங்களா, இல்லை அவங்க உங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்பாங்களா? பின்னர் மாலையில் செய்தியாளர்களை சந்தித்த MLA தங்க தமிழ்ச்செல்வன் குடும்ப அரசியலை பற்றி பேச பன்னீர்செல்வத்திற்கு எந்த தகுதியும் இல்லை என்று கூறினார். அமைச்சர்கள் எதற்கு கூட்டம் நடத்தினர் என தெரியவில்லை என தெரிவித்த தங்க தமிழ்ச்செல்வன் நிபந்தனைகளோடு இணைய வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினார். பன்னீர்செல்வம் அவர்கள் குடும்ப அரசியலை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மாண்புமிகு சின்னம்மா குடும்பத்தை நீக்கிட்டு இந்த இயக்கத்தை தொடங்கணும்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடாது. அருமை அண்ணன் TTV தினகரன் அவர்களால் தான் 2001 சட்டமன்ற உறுப்பினராக வந்தார், அமைச்சரானார், முதலமைச்சரானார். அவரே இன்றைக்கி இடைத்தேர்தலில் வேட்பாளர் நிற்கும்போது அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுற நிலைமை அவருக்கு வருதுன்னு சொன்னால் அவருடைய உள்மனசு என்னன்றதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் மாலை ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் MPக்கள் வைத்திலிங்கம், கோஹாரி உள்ளிட்டோரும் பங்கேற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டுமானால் குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நிபந்தனை விதித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளிக்கொணர நீதி விசாரணை அமைக்கப்பட வேண்டும், MGR மற்றும் ஜெயலலிதாவின் பாதையில் கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். RK நகர் சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தது, இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றது என தவறுக்கு மேல் தவறு இழைத்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி வருவதாகவும் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக வளர்த்தார்கள். நாமும் அப்படித்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவருடைய பாதையில் தான் ஆட்சியும் மக்களாட்சியாகத்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதில் எந்த கருத்து வேறுபாடுக்கும் இதில் இடமில்லை. இதுதான் எங்களுடைய அடிப்படை. சென்னை வந்துள்ள மிகப்பெரிய போர்க்கப்பலான INS சென்னை கப்பலை தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பார்வையிட்டனர். உள்நாட்டிலேயே தயார் செய்யப்பட்ட INS சென்னை போர்க்கப்பல் கடந்த 15ஆம் தேதி முதன்முறையாக சென்னை வந்தது. பொதுமக்களின் பார்வைக்காக மெரினா கடற்கரையில் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த கப்பலை தமிழக அமைச்சர்கள் மற்றும் BK சசிகலா ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். கப்பலில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, சுமூக சூழலை ஏற்படுத்தும் நோக்கிலேயே தாங்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திமுக மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம், அவர் வழி நிற்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே இடம்பெறும். மக்களை விட்டு என்றென்றைக்கும் அகலாது.
அந்த வகையிலே ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் இந்த கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சுற்றுப்பயணமாக தான் ஏற்றுக்கொள்ளுமே தவிர மற்றபடி வேறு எந்த காரணத்திற்காக இன்றைக்கு என்ன தலைமை நல்ல முடிவெடுக்கும். எங்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் முதலமைச்சரும் இல்லை, அமைச்சர்களும் இல்லை என்ற நிலை உள்ளதாக திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அரசியல் சட்டப்படி இந்த அரசு நிர்வாகம் செயல்படுகிறதா என்ற மிகப்பெரிய சந்தேகம் தற்போது உருவாகியுள்ளதாக கூறியுள்ளார். அமைச்சர்கள் தற்போது இரு பிரிவுகளாக பிரிந்து தனித்தனியே கூடி பேசுவதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களவை துணை சபாநாயகரை தலைமைச் செயலகத்திற்கே அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு அரசு நீண்ட நாள் நீடிப்பது தமிழக நலனுக்கோ நாட்டு நலனுக்கோ துளியும் உடன்பாடானது அல்ல என்று கூறியுள்ள ஸ்டாலின், இந்த விஷயத்தில் ஆளுநர் உடனடியாக தலையிட்டு மானிய கோரிக்கை விவாதத்திற்கு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட உத்தரவிட வேண்டும் என்றும், முடங்கி கிடக்கும் மாநில அரசு நிர்வாகத்தை செயல்பட வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதாக இருந்தால் அது விரைவாக நடைபெற வேண்டும் என்பதே பாஜகவின் எண்ணம் என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் உள்ள மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் இரு அணிகளும் நடத்தும் நாடகம் முடிவுக்கு வர வேண்டும் என கூறியுள்ளார். இவர்கள் தங்கள் நாடகங்களை முடித்துக் கொண்டு டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் நாடகத்தையும் முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னைக்கு அவசரமா 2 பிரிவும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு சேர்றதா இருந்தா சட்டுப்புட்டுன்னு சேரட்டும். ஏன்னா சும்மா இப்படி டிராமா போட்டுட்டே இருக்க வேணாம். சட்டுப்புட்டுன்னு சேர்ந்துட்டு எங்க பிரச்சனை தான் விவசாயிகள் பிரச்சனைன்னு நேரா 2 பேரும் சேர்ந்து பிளைட் ஏறி டெல்லிக்கு போய் அங்க நடக்கிற டிராமாவை கொஞ்சம் குறைக்கட்டும் தான் எனது கருத்து. டிடிவி தினகரன் மீதான புகார்கள் ஆதாரமற்றவை என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கலவை சங்கர மடத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எனக்கு இந்த எஃப்ஐஆர் நம்ப முடியல சார். எஃப்ஐஆர்ல சொல்றா லஞ்சம் கொடுத்து ரெட்டை இலைக்கா நல்ல முடிவு தன் பக்கம் ஆக்கிறதுக்காக கொடுத்தாரு. ஆனால் முடிவு எதிராக போச்சே. இது புரியல. சரிங்களா, இது ஒரு இப்போ எஃப்ஐஆர் ஸ்டேஜ் தான் இருக்குது. இன்னும் இதில் விசாரணை நடக்கவில்லை. இன்னைக்கு போலீஸ் வரதா இருந்தது, வரலையே டெல்லி போலீஸ். உள்ளாட்சி தேர்தலை வரும் ஜூலை மாத இறுதிக்குள் நடத்தி முடிப்போம் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஹுலுவாடி ஜி ரமேஷ் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர் பி. குமார் ஆஜராகி, கடந்த ஜனவரி மாதம் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளர் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், ஜூலை இறுதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க ஆட்சேபம் இல்லை எனவும் அதற்கு உத்தரவாதம் அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இடஒதுக்கீடுகளை செயல்படுத்துவதில் உரிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என மாநில அரசுக்கு அறிவுறுத்தியதுடன் அதற்கான விவரங்களை வரும் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையருக்கு உத்தரவிட்டார். மேலும் ஜூலை இறுதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க உறுதியளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் தேர்தல் ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் இன்று அதிகபட்சமாக வேலூரில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டெரித்தது. மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட நகரங்களிலும் 40 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. முக்கிய நகரங்களில் பதிவான வெப்பநிலையை தற்பொழுது பார்க்கலாம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.